friends, welcome to Madras Samayal. அனைவருக்கும் அட்வான்ஸ் ரமலான் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வந்து ரமலான் ஸ்பெஷலா ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ண போறோம். இது உள்ள நல்ல கிரீமியா, வெளிய நல்ல ஸ்பாஞ்சியா, அப்படியே சக்கரை பாகெல்லாம் ஊறி ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வைக்கக்கூடிய அந்த க்ரீம் லேயர் நம்ம தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. அப்படிலாம் நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, அப்புறமா 1 கப் பால், இது வந்து 250 ml. கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். இல்லைனா சோள மாவு வந்து ஒரு மாதிரி கட்டி தட்டுற மாதிரி ஆகிரும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து சூடு பண்ணணும். இது வந்து சூடு பண்ண சீக்கிரமாக கெட்டியாகும். இப்போ கெட்டியாகிட்டே வருது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ரீம் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக செட் ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். உள்ளே வைக்கக்கூடிய க்ரீம் லேயர் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். அப்போ தான் சர்க்கரை பாகு ஆறவும் நம்ம வந்து அதை பொரித்து சேர்க்கும்போது சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம். கூடவே 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்கட்டும். இப்போது சர்க்கரை பாகு இந்த மாதிரி கொதித்ததும் நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். ஒரு சிரப் பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதித்து ஒரு சிரப் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போது வெளியே இருக்கக்கூடிய அந்த பேன்கேக் மாதிரியான லேயர் நம்ம தயார் பண்ணோம். இதுதான் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக அப்படியே சர்க்கரை பாகெல்லாம் உள்ளே எடுத்துக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் பால், இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போது ரவை நல்லா ஊறியிருக்கு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறமா இதில் 2 சிட்டிகை சோடா உப்பு, பேக்கிங் சோடா, கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதேனா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதம் வந்து சரியாக இருக்கும். ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கோங்க. நான் எதுவும் சேர்க்கல, கரெக்டாக இருக்குது. இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு தோசை பேனில் நம்ம வந்து சின்ன சின்ன பேன்கேக் மாதிரி போட்டு எடுக்கணும். ஒரு கரண்டி சேர்த்துட்டு லைட்டாக நம்ம விரிச்சா போதும். ரொம்ப விரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான சூடில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து ஒரு 1 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிரும். அப்படியே லைட்டாக இந்த மாதிரி ஓட்டையாக வரும். இப்போ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை வந்து ஒரு டவல்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா காயாமல் இருக்கும். அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதிலேருந்து 1 எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல க்ரீம், அதுலேருந்து 1 ஸ்பூன், அதுலேருந்து 1 ஸ்பூன் வச்சுட்டு இந்த ஓரங்களை நம்ம சும்மா அழுத்தினாலே ஒட்டிடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி அப்படி சுற்றி தண்ணி வச்சுட்டு நம்ம அழுத்தும் போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மறுபடியும் 1 ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக அந்த ஓரங்களுக்கு மட்டும் தண்ணி தொட்டுட்டு நல்லா அழுத்திட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரியாமல் அழகாக வரும். இந்த க்ரீம் வந்து ஓரங்களில் படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த க்ரீம் ஓரங்களில் பட்டுச்சு அப்படின்னா ஒழுங்காக நம்மளால் வந்து ஒட்ட முடியாது. ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ஒழுங்காக ஒட்டாது. இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்னால் 12 பீஸ் கிடைக்கும். கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் நமக்கு வந்து 10 பீஸ் கிடைக்கும். அப்படியே 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா சர்க்கரை பாகு, அது வந்து நல்லா ஆறி இருக்குது. இது வந்து சூடாக இருக்குது. உள்ளே சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல் நம்ம வச்சா போதும்.
அப்படியே 2 பக்கமும் நல்லா திருப்பிட்டு போதும். அப்படியே உள்ள சர்க்கரை பாகுலாம் நல்லா இறங்கிரும். இந்த மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம பிச்சு பார்க்குறப்ப பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக சர்க்கரை பாகுலாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போ. இருடா கொஞ்சம் சந்தோஷமா சொல்லிட்டு போடா. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.